ஹாய். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கேன். ஸோ ஏன்னா குரூப் டிக்கு பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது ரயில்வே எக்ஸாம். நமக்கு ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியோட கதவு எல்லாமே மூடிடுச்சுன்ட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அடுத்ததாக இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான். பேங்க் எல்லாமே ஆக்சுவலாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ரயில்வேயில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தான் 33 ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 33 வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர் கேஸ்ட்லாம் அந்த 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அதெல்லாம் ஆட் ஆகிட்டே போகும். இப்போ 33னா ப்ளஸ் இப்போ எஸ்சிக்கெலாம் 5 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னா 38 வரைக்கும் அவங்க எழுதலாம். அது மாதிரி இருக்கும். பட் மினிமம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்குன்றது 33 தான். ஸோ அதில் ஒரே ஒரு வருஷம் எனக்கு இப்போ இருக்குது. ஸோ இந்த வருஷம் வேணால் அப்ளை பண்ணலாம். அடுத்த வருஷம் அப்ளை பண்ண முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல. ரயில்வேயில் பொறுத்த வரைக்கும் எப்போ கால்ஃபர் வரும் வராது அப்படின்றதும் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்லவும் முடியாது. இது இல்லாமல் ஆக்சுவலாக ரிசல்ட் பார்த்திங்கன்னா இது இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கிறது குரூப் டிக்கு தான். 2024 குரூப் டியோட ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா இப்போ தான் 1 வீக் பேக் தான் இருக்குது. நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கே கிட்டத்தட்ட 1 இயர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக அடுத்த கட்டம் தான். பட் இதில் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஆனால் நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை பாஸ் பண்ணணும். இதுவே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் நான் இப்போ டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு. அதனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா பிஎட் வேறு போட்டிருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பிக்கு வேணால் அப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்கு தான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஏஜ் இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் இருக்குது. மற்ற எந்த எக்ஸாமுமே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ நம்ம பிஜிடிஆர்பிக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை பார்த்திங்கன்னா இந்த குரூப் டிஏ இதுதான் லாஸ்ட் அட்டம்ப்ட்டுன்னு சொல்லி குரூப் டிக்கே ட்ரை பண்ணி எழுதலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் பார்த்திங்கன்னா என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னென்னா ஓகே இதுதான் லாஸ்ட் சான்ஸு, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்குது. பட் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கிறதுனால ஃபிசிக்கல் டெஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால வேண்டாம், நம்ம பொறுமையாக அப்புறம் பிஜிடிஆர்பிக்கே படித்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் எனக்கு சரி இந்த ஒரு இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆர்ஆர்பி இது அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் இருக்குது. பட் என்ன டிசிஷன் எடுக்கிறது? ஒரு டைம் சரி நம்ம டபுள் மைண்டடாக இருக்க தேவையில்ல, நம்ம ஃபோக்கஸ் ஒன்றுத்துலேயே இருக்கட்டும், பிஜிடிஆர்பிக்கே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஃபோக்கஸ் இருக்குது. இல்லை நம்ம ஆர்ஆர்பிக்கே ட்ரை பண்ணலாம். ஆர்ஆர்பிக்கே ட்ரை பண்ணாலும் நம்ம இப்போ பிஎட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இப்போ காலேஜ் போகிற வேலை, நமக்கு அடுத்தது ஸ்கூலுக்கெலாம் நம்ம போனோன்னா நமக்கு பயங்கர டைட் ஆகிடும். இன்கேஸ் சொன்ன மாதிரியே எக்ஸாமில் ஜூன்லேயே வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆர்ஆர்பி எக்ஸாம். பட் ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ எல்லாமே டிசம்பரில் தான் நடந்திருக்கு. அந்த டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டாக்கா நம்ம ஒன்ஸ் ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போக ஆரம்பிச்சிட்டாக்கா நமக்கு சுத்தமாக டைட் ஆகிடும். அப்போ இதுலேயும் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். போட்ட 500 வேஸ்ட் ஆகிடும். அதனால் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதே எனக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இதில் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா எது எழுதலாம் அப்படின்றத ஆர்ஆர்பிக்கே ட்ரை பண்ணலாமா, இல்லை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பிஜிடிஆர்பிக்கே ட்ரை பண்ணலாமா, படிக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.